புரட்டாசி பௌர்ணமி அன்று மட்டும் கோடி கோடியாக வந்து கொட்டிய பக்தர்கள். அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் எண்ண வந்த ரூபாய் நோட்டுகள், அள்ள வந்த தங்கமும் வெள்ளியும். திருவண்ணாமலை நகரில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலம் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில். கோவிலில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி காலையில் தொடங்கி மாலை வரை நடந்தது. புரட்டாசி மாத பௌர்ணமி தினத்தன்று பல்வேறு மாவட்ட மாநிலங்களில் இருந்து அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலுக்கு 12 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்தும் 14 கிலோமீட்டர் தூரம் கிரிவலம் நடந்து சென்றும் தரிசனம் மேற்கொண்டனர். அப்படி அன்றைய தினம் மட்டும் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் நேர்த்தி கடனாக உண்டியலில் 3 கோடியே 6 லட்சம் ரூபாய் ரொக்க பணமும் 388 கிராம் தங்கமும் 1652 கிராம் வெள்ளியும் பக்தர்கள் காணிக்கையாக உண்டியலில் செலுத்தியதாக கோவில் நிர்வாகம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. ரோடெல்லாம் குண்டும் குழியுமா இருக்கு. இதனால நிறைய பேர் விபத்துக்குள்ளாகிறாங்க. இதை தடுக்கணும்னா இதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னு தன் கையிலேயே இதுக்கான முயற்சியை எடுத்து சாலையில இருக்கக்கூடிய ஓட்டைகளை அடைச்சிருக்காரு இங்கொருத்தர். அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று நதி கண்ணாடி பார்த்து மனம் நிறைந்தது இன்று. கடலால் தீராத எறும்பிந்தாகங்கள் இலையின் மேலாடும் பனி துளி தீர்க்கும். தீயை நீ பகிர்ந்தாலும் ரெண்டாய் வாழும். இவனும் அந்த தீ போலத்தான். அந்த ஆகாயம் போதாத பறவை உண்டு நதி. நீங்க சரி செய்யலன்னு ஒரு குடிமகனா நான் இதை சரி செய்யறேன் அப்படின்னு இதை இவர் சரி செஞ்சிருக்காரு. கிட்டத்தட்ட 100 பாட் ஹோல்ஸ இவங்க சரி செஞ்சிருக்காங்களாம். அதாவது 100 இடத்துல இந்த மாதிரி குண்டும் குழியுமா இருக்கக்கூடிய இந்த ஓட்டைகளை, அதுவும் குறிப்பா முக்கியமான சாலைகள்ல இருக்கக்கூடிய இந்த ஓட்டைகளை இவங்க சரி செஞ்சிருக்காங்க. சீனு மாலிக் அப்படின்றவர் தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. சாலையில இந்த மாதிரியான பள்ளங்கள் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் விபத்துகள் ஏற்படுது. இதெல்லாம் தடுக்கணும்னா சாலை சீரா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்துல இந்த மாதிரி பாட் ஹோல்ஸ் எங்க இருக்கோ அதெல்லாத்தையும் தேடி போய் நாங்க அடைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல களத்துல இறங்கி இவங்க வேலை செஞ்சிருக்காங்க. இதை பார்த்த பல பேரும் இவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய செயலை இவர் செய்யறாரு அப்படின்ற மாதிரியும் பல பேர் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க.